வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலான பிசிபேலாபாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அது நல்லா உங்களுக்கு டிஷ்ஷுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். பிசிபேலாபாத் பண்ணும்போது அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அது ஸ்பெஷலாக வந்து கொப்பரையில் பண்ணுறாங்க. தேங்காய் ட்ரை ஆகிடுது, அந்த தேங்காயை தூக்கி போடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை கோகோனட் சொல்கிறாங்க இல்லையா, கொப்பரை. இந்த கொப்பரை இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்குறோம். இப்போ நீங்கள் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவையான பொருள் பாருங்கள், இதுதான் மெயின் பொருள். கொப்பரை, ட்ரை கோகோனட் சொல்லுவாங்க. கொப்பரை இதுதான் உங்களுக்கு எல்லா கடையிலையும் லோக்கல்லையும் கிடைக்கும், உங்களுக்கு அமேசானில் எங்கே போனாலும் கிடைக்கும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் மெயின் சொல்கிறேன் பாருங்கள். மிளகா, இது நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற இந்த நீட்டு மிளகா. இது வந்து பேடகி கலரு டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகு ஒரு 2-3 ஸ்பூன், மிளகு கொஞ்சம் கூட வேணும். வெந்தயம் 2 ஸ்பூனு. அப்புறம் இதுதாங்க மெயின். இதுதான் தால்ச்சினி சொல்லுவாங்க, தால்ச்சினி மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் இதுக்கு. இது பட்டை. இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு 2 ஸ்பூனில் ஒரு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா தெரியற மாதிரி. அப்புறம் வந்து வெல்லம், சீரகம், மஞ்சப்பொடி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக வர்றதுக்காக. எண்ணெய் கொஞ்சம், இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சோண்டு எண்ணெய் வறுக்கிறதுக்கு. தனியா நிறைய வேணும் அதுக்கு. தனியா, கொப்பரையும் தனியாக தான் அதுக்கு மெயினாக ஹைலைட் பண்ணும். இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ தேவையான பொருள்லாம் சொல்லிட்டேன். அது எப்படி வறுக்கிறது, எவ்வளோ கொஞ்சம் எத்தனை நிமிஷம் வறுக்கணும் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இல்லை இவ்வளோ எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுடுறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்செடுத்து இப்போ இந்த பெருங்காயத்தை ஒன்றில் இதில் தனியாக எடுத்து வச்சுருவோம். இங்கே வெந்தயம் போட்டாச்சு. கருகிறதுக்குள்ளே நம்ம மிளகு போட்டுடலாம். மிளகு போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த தால்ச்சினி மராட்டி மொக்கு இருக்குல்ல, அதை போட்டுருங்க. அப்புறம் சீரகம், கடலைப்பருப்பு போட போகிறோம். தனியா, நல்லா தனியா வறுக்கும்போது ஸ்மெல் வரும். ஜஸ்ட் ஸ்மெல் போகிற அளவுக்கு தான் வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. இல்லை போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தனியா எல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சேர்த்துக்கிறது. தால்ச்சினி மராட்டி மொக்கு எல்லாம் ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் மிளகா சேர்த்துடலாம். அப்புறம் தால்ச்சினி இருக்கு இல்லையா, இது பேடகி மிளகா, சுருங்கின மிளகா. இது போட்டான்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாம் வறுக்கும்போது ஸ்மெல்லு தெரியும். ஏன்னா இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணேன்னு தான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கதா கிச்சனில். இப்போ இது ஸ்பெஷல் ஐட்டம்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சாம்பார் பொடி மாதிரி. யாரும் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஐட்டம் பண்ணி தரணுன்னா வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது குக்கரில் ரைஸும் துவரம்பருப்பும் போட்டுட்டு அதோட என்னென்ன காய்கறி, வெறும் இந்த காய்கறி தான் போடணும், பீட்ரூட் எல்லாம் போடக்கூடாது. இங்கிலீஷ் காய்கறி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு, பட்டாணி எல்லாம் போட்டுட்டு குக்கர்லேயே வச்சிடலாம். அதனால புளி தண்ணி, அதில் தண்ணிக்கு பதில் இங்கே புளி தண்ணியை அதில் விட்டுடலாம். ஸோ அது வெந்துடும். அதில் நீங்கள் வந்து இறக்கி வைக்கும்போது இல்லை அது இந்த பொடியை போட்டுட்டு இறக்கினீங்கன்னா கமங்கிற பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரே குக்கரில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒரு சைட் டிஷ் ஒண்டி பண்ண போகிறோம் உங்களுக்கு. இப்போது கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை வந்து டேஸ்ட்டுக்காக எது இருந்தாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் நல்லது. உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வறுத்துட்டால் வறுத்துடுது. நம்ம அரைக்கும்போது மஞ்சள் பொடி சேர்த்துட்டா போகிறோம். அப்புறம் மிக்சியில் போடும்போது வெல்லம் சேர்த்துட்டா போகிறோம்.
வெல்லம் எல்லாம் ஆப்ஷனல். சில பேருக்கு வெல்லம் வேண்டாம்னா வெல்லம் சேர்த்துக்குவாங்க. வெல்லம் சேர்த்தா அந்த டேஸ்ட் யூனிஃபார்மாக உங்களுக்கு அதில் நல்லா கிடைக்கும். அந்த பொடி போட்டு நீங்கள் அந்த பிசிபேலை பாத் பண்ணும்போது அந்த என்ஹான்ஸ் பண்ணி குடிக்கும். அந்த பவுடரோட ரெசிபி அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணோம். அந்த பிசிபேலை பாத் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. நீங்கள் கொப்பரையெல்லாம் பாண்டியில் போட்டு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இறக்கிறதுக்கு முந்தைய அதில் போட்டு ஒரு கலர் கழுவி அப்புறம் மிக்சியில் நீங்கள் அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இல்லை மஞ்சள் பொடி போட்டுடலாம். அவ்வளோதாம்மா. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுலேயே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போது இதில் நீங்கள் வந்து இந்த கொப்பரையை போட்டுடலாம் லாஸ்ட்டில். கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொப்பரை இன்னும் ரொம்ப இதில் இருக்கணும் அவசியம் கிடையாது. இதில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முந்தி போட்டாலும் போகிறோம். இதுக்கு கொப்பரை நிறைய போடணும் உங்களுக்கு. கொப்பரை எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் ஃபுட்டு. இப்போ இந்த வெல்லம் இருக்குது இல்லையா, அதை நம்ம விட்டுட்டோம் போர்டில். கடைசியில் நீங்கள் அரைக்கும் போது மிக்சியில் போட வச்ச லாஸ்ட் கிரைண்ட் போது இதை போட்டுருங்க வெல்லத்தை. அவ்வளோதான். இப்பவும் போடலாம். அந்த ஜூஸிக்கு இதை வந்து ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதை ஆறட்டும். அவ்வளோதாங்க. இது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது தான். இதோட டேஸ்ட் இதுக்கு உங்களுக்கு இதில் உப்பு இப்போ நம்ம வந்து ஓன்லி பவுடர் தான். பிசிபேலாபாத் பவுடர் ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்பெஷல் சொல்லி கொடுத்துருக்கேன். பெருங்காயம் இதிலே போட்டுருங்க, ஏற்கனவே வறுத்தது. ஸோ இட்ஸ் ரெடி டு கிரைண்ட். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பாக நல்லா வறுத்துருக்கோம். சூடும் ஆறி போச்சு. இப்போ கரெக்டாக நல்லா மிக்சியில் கிறிஸ்ப் கிரைண்டிங். நல்லா நைஸாக அரைக்கணும் அவசியமே கிடையாது. நல்ல கிறிஸ்பாக தறியாக அரைச்சிட்டு நீங்கள் உங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அரைக்கும்போது லாஸ்ட்டில் இந்த வெல்லத்தை போட்டுருங்க. இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சின்னு வந்துடலாம். ட்ரை கிரைண்டிங் தான் இது, ஒன்றும் வெட் கிரைண்டிங் கிடையாது. தண்ணி கிண்ணி எதுவுமே விடக்கூடாது. பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது பிசிபேலாபாத் பவுட்ரு. நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இது கிறிஸ்ப் கிரைண்டிங் தான், ரொம்ப நைஸ் எல்லாம் கிடையாது. அங்கேனா உங்களுக்கு ஸ்பெஷல் கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலாபாத் பவுடர் ரெடி ஆகிடுது. இது ஒரு பவுடர் தான். இது நீங்கள் 5 to 6 months ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எனக்கு கொப்பரை போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒருத்தருக்கு 1 ஸ்பூன், நல்ல கூப்பையாக டேபிள் ஸ்பூனில் ஒருத்தருக்கு 1, அந்த மாதிரி 5 பேர் இருந்தால் நீங்கள் 5 ஸ்பூன் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, ரெண்டுத்தையும் குக்கரில் வச்சு நல்ல தண்ணி விடணும். 1:2 1:3 தண்ணி விடலாம். அப்போது 6 டம்ளர் தண்ணி விடணும். ஒரு சின்ன விதை வச்சேன்னா விட்டுவிட்டு அதில் நீங்கள் தண்ணி விடுறதுக்கு பதில் ஈஸியாக மெத்தட் சொல்கிறேன். இதில் பண்ணி அதில் பண்ணி 2-3 மாற்றுறதுக்கு ஒரே குக்கர்லேயே நீங்கள் பண்ணிடலாம். எப்படின்னா அந்த தண்ணி விடுறதுக்கு பதில் புளி தண்ணியை அதில் விட்டுருங்க. குக்கரில் புளி தண்ணியை விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. கல்லுப்பு போடுங்க. நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும். டேபிள் சால்ட் போட்டால் உங்களுக்கு கணக்கு தெரியாது. கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டுவிட்டு அப்புறம் வந்து அதில் வந்து இந்த பொடியை வந்து ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன், ஹீப்பாக 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். அதில் 5 பேர் இருந்தீங்கன்னா 5 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. நீங்கள் வந்து அது குக்கரில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 விசில் நிச்சயமாக வேணும். நல்லா எல்லாம் கொதித்து போய் இறக்கி வச்சுடுங்க. நல்ல பிசிபேலாபாத் ரெடி ஆகிடும். அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் ஏதாவது சைட் டிஷ்ஷு, சிப்ஸு கிப்ஸு ரைத்தா பண்ணி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு நிறைய காய்கறி போடணுன்னா எந்தெந்த காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ, பீன்ஸு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஆனியன், அதெல்லாம் நீங்கள் போட்டுவிட்டு சாப்பிட்லாம். பீட்ரூட்டெல்லாம் போடக்கூடாது. கேரட் போடலாம், பீட்ரூட் போடாதீங்க. அப்புறம் இங்கே என்ன இங்கிலீஷ் காய்கறி இருக்கோ இதெல்லாம் போட்டுக்கோங்க. எக்ஸப்ட் பீட்ரூட் கலர் மாறிடும். அதனால் பீட்ரூட் போடணும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீன்ஸு நீங்கள் எல்லாம் போடலாம். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுவிட்டு கடைசியில் அந்த குக்கரில் எல்லாம் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டணும். கார்னிஷிங் அதுக்கு நீங்கள் வந்து நல்லா எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ சாப்பிட்றதுக்கு அந்த எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டுங்க. காய்ச்சி கொட்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுவிட்டு அதில் வேர்க்கடலை போடலாம், இல்லை முந்திரி பருப்பு போடலாம் ஃப்ரை பண்ணி. ஸோ அப்பயே கார்னிஷ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
வேர்க்கடலை உங்களுக்கு முந்திரி போட முடியும்னா முந்திரி போடுங்க. ஸ்பெஷல் கர்நாடகா பிசிபேளை பாத் பவுடர் சொல்லி கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஓன்லி பவுடர். ஹவு யூ ஆர் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். இதே பவுடரை நீங்கள் வந்து வேறு வேறு கிரேவிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து குண்டு கத்திரிக்காய் சின்னதை எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். அதில் உப்பு தொடச்சிட்டு உள்ள அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு இதையே ஃபில்லிங் தனியாக நீங்கள் அரைக்கக்கூட வேணாம் பவுட்ரு. இதையே எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து உப்பு கொஞ்சம் காரப்பொடி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் கத்திரிக்காய் ஃப்ரை நல்லாயிடும். எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எப்போது ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. நீங்கள் என்ஜாய் யுவர் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் டைமில் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். பிஎன்